பொன்குடம் உடச்சிட்டியாக்கும். ஆமாம், உடச்சிட்டியாக்கும். நான் எத்தனை வருஷமா 10 பாதுகாத்து வச்சதை போட்டு உடச்சிட்டு வந்தாலே மூதேவி என் குடத்தை உடச்சிட்டா பாருங்கன்னு சொல்லி 4 வருட நாரடிக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆவியின் கனி, 2வது நீதியின் கனி, 3வது கொலைசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் நற்கிரியையின் கனி. நற்கிரியை வாசிக்கிறேன், கவனிங்க. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அல்லேலூயா. நாம கொடுக்கிற நற்கிரியை நம்மை பார்த்தால் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதே அறுவலை ஊர் தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த அறுவலை அந்த ஆர்சி கோயிலை தாண்டி மேக்கப் போயாச்சுன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். வாராம் பாரு, கிறிஸ்தவங்க மத்தியில் ஒரு நற்கிரியே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த நற்கிரியை, இந்த சப்பரம், இந்த ஆர்சி கோயிலில் சப்பரம் எடுப்பாங்க. குறிப்பிட்ட வருஷம் அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டார்கள். எங்கள் ஊர் அருகு விலைக்கு அருள் விலைன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சுட்டாங்க. இதை ஒரு பெரிய விசுவா எடுத்து நான் ஒரு 10 என்ன போல் ஆட்களை திரைக்கு எடுத்து 9 மணிக்கு அந்த ஆர்சி சப்பரம், மாதா சப்பரம் வெளியே வரும். போய் தடை பண்ணிட்டோம். சப்பரம் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னு கேட்டாங்க. எங்கள் ஊர் அருகு விலை, நீங்கள் அருள் விலைன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருங்க. அருள் விலைக்கு போட்டு அறுவலைக்குள்ளே சப்பரம் வரக்கூடாது. பெரிய பிரச்சனையாயிட்டு. சௌரிமுத்து வாத்தியார் பாவம், தம்பி நாராயணே நீ நல்ல பிள்ளைலப்போ எல்லாம் தெரிய போய் ரொம்ப சோழிய பாரு. அல்லேலூயா. யாருக்கும் அடங்க மாட்டோம்ல. கடைசி போலீஸுக்கு போய் எஸ்பி எல்லாம் வந்து ரவுண்டுக்கிட்டு அதெல்லாம் சொன்னாங்க, ஏய் இதுக்கு தானா அப்படி போலீஸ் வரணுன்னா கொஞ்சம் பம்புவோம்ல நம்மளும் எப்படியும். ஆமாம். ஆனால் மாதா ஒரு 1.25 மணிக்கூர் வெளியே காத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. இதனால் அறுவலை ஊரில் நான் பேச்சுன்னு சொன்னேன். வாராம் பாருங்க, முரட்டு ராஸ்கல், பிடிவாதம். எவ்வளோ சொன்னாலும் அந்த ஆர்சி, அந்த மக்கள், கிறிஸ்தவ மக்கள் பேலத்தில் கிரியை இல்லை. என்னால் கிரியை கொடுக்க முடியல. அறியாமை உள்ள காலம் அது. நற்கிரியை கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ சுவிசேஷம் ஐயா வாங்க அம்மா வாங்க நீ யாரையும் நீ வீடு வீடாக போய் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒழுங்காய் இருந்து பார். நீ கர்த்தருக்குள், தேவனுக்குள், இரட்சகருக்குள், பரிசுத்த ஆவிக்குள் உனக்கு கொடுத்த பணியை ஒழுங்கமாயும் நல்ல முயற்சி எடுத்து அதில் தீவிரமாய் நீ நற்கிரியை செய்தால் உன்னை தேடி ஒரு கூட்டம் வரும். உனக்கு ஒரு வேல்யூஷன் உண்டு. இதே நான் தான் இன்னைக்கு இதே இந்த ஆர்சி கோயிலை தாண்டி என்ன வீட்டுக்கு போனால் வாங்க பிரதர் என்னை பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. பாருங்க எவ்வளவுக்கு நாராயண வடிவு பாஸ்டரா எப்படி எல்லாம் இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த வார்த்தைக்கு. ஆமாம், மூக்கோடிச்சிட்டு ஒரு சைஸாக இருப்பேன் சின்ன வயசில். பாஸ்டர் வாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. எவ்வளவு மரியாதை. நற்கிரியை கனி உன்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ சாயல், தேவ பிள்ளையை நீ ஊழியம்னா எப்படி? ஐயா வாங்க அம்மா வாங்க ரோட்டில் போகிறதெல்லாம் போட்டு கழுத்தை கட்டி கயிறு கட்டி இழுக்கணுமா? நோ நோ நோ. உன்னுடைய கிரியை நற்கிரியை பார்த்தேன். இயேசு உன்னில் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குறித்து சர்டிஃபிகேட் கொடுப்பார். நிச்சயமாக நமக்கு ஒரு வேல்யூஷன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? மேக்சிமம் இந்த திருமண வீட்டுக்கு சமயத்துக்கு போகவே மாட்டேன். எப்படியாவது அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்போம். அந்த திருமணம் கூட்டமெல்லாம் முடித்து ஒரு நாள் இல்லைனா முந்தி இல்லை 2 மணிக்கூருக்கு பின்னா அப்படி போய் எனக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணணும். அப்படியே நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுமான்னு கேட்பேன். அவங்களோ கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்படி நான் வரியை கேட்கும்போது சரி ஜெபம் பண்ணுங்க சொல்கிறோம். அழகாக ஒரு குவாலிட்டி ஆவியானுட்ட சொல்லிட்டு போவேன். தரிசனத்தை வெளிப்படுத்தணும், அந்த குறைகளை சொல்லணும். அந்த வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் தேவனே எனக்கு இப்படி தான் ஆத்துமா அறுவடை செய்ய முடியும். நான் போய் வலியை போய் கேட்டால் அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. இது நல்ல வாய்ப்பு. தேவனிடத்தில் நல்லா அழுது ஜெபம் பண்ணிட்டு போவேன். அங்கே உள்ள காரியத்தை வெளிப்பட வச்சிருவார் ஆண்டவர். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறது இவர் அப்படியே சொல்லிட்டார,
சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். அதனால கூட நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பிரியமானவர்களே, நற்கிரியையின் கனியை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இருக்கும்படி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அல்லேலூயா. நற்கிரியை எப்படி செய்தால் தேவ பிள்ளைகளை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும் என்பதை தேவனிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்த ஒரு கனி சோத்திரப்பலி கனி. சோத்திரப்பலி கனி 3 காரியம் சொல்லி முடிச்சு. ஆவியின் கனி, அப்புறம் இது நீதியின் கனி, நற்கிரியின் கனி, அடுத்த சோத்திரப்பலி கனி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திரப்பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அல்லேலூயா. சோத்திரப்பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திரப்பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக்கூடும். சோத்திரப்பலி சோத்திரப்பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. சோத்திரபலி சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. அல்லேலூயா. என்னுடைய 2:30 மணி 3 மணிக்கு ஒரு ஜெபம் எப்படி ஓடுது தெரியுமா? ஒரு மூச்சு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஒரு மூச்சு பாவரிக்க, டெய்லி பாவரிக்க. நான் என்னைக்கு செய்ததோ ஞாபகத்தில் வச்சு அழுது புலம்பி எங்கள் அம்மாவுக்கு செய்த துரோகத்தெல்லாம் சொல்லி தீர்ப்பேன். ஆனால் எங்கள் அம்மைக்கு நான் நிறைய துரோகம் செய்துட்டேன். இன்றைக்கும் எங்கள் அம்மாவை இந்த கிறிஸ்துவுக்குள்ளே என்னால் நடத்த முடியலேன்னு சொல்லி நான் படக்கூடிய பிரயாசத்துக்கு ஒரு அளவே இல்லை. எனக்காக எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா நல்லா குடிக்கிற மனுஷர். அந்த வயலுக்கெல்லாம் ஒரு 60, 20, 40, 45 சென்ட், அங்கே ஒரு 60 சென்ட். இந்த வீடு, இந்த வீட்டடி மனையெல்லாம் எங்கள் அப்பா அடித்து நொறுக்கிறவர். ஆனாலும் எனக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தி பட்டினி கிடந்த தாயாருக்கு நான் செய்த துரோகம், அதை நினச்சி எல்லா காரியத்தை நான் சிறு வயது செய்த எங்கள் அம்மா வச்சிருந்த உண்டியல் பைசாவை களவாண்டது முதல் நினச்சி பாவரிக்கை. கேளுங்க, கொஞ்சம் கவனிங்க. டெய்லி சோத்திரபலி 1000 சோத்திரபலி நிறுத்தி நிதானித்து 1 மணிக்கு 1000 சோத்திரபலி, 100 வாக்கு தத்தம் அதில் இருக்குது. அதை சொல்லி அப்பவுமே 1:30 மணிக்கூர், 1:45 மணிக்கூர், 2 மணிக்கூர் பேர். அதுக்கு பிறகு விசுவாச பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் நினச்சி யாருக்கு எங்கே குறைபட்டு, ஆண்டவரே என்னுடைய ஊழியம் எப்படி இதுக்கு நான் செபிக்கணும், நான் திறப்பில் நிற்கணும், என்னுடைய கடமையிலிருந்து நான் பின்வாங்கிடக்கூடாது, பலவீனம் என்னை அண்டி கொள்ளக்கூடாது, நான் சோதம் போகக்கூடாது, சாட்சியை இழந்து விடக்கூடாது. நான் ஒரு பெரிய பிரசங்கி கிடையாது, சாட்சி உடையவன். கர்த்தர் எனக்கு செய்ததை எப்போது எக்காலம் எந்நேரமும் என் ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அழுது அறிக்கை செய்யுது. அவ்வளவு ஜெபம் முடிக்கும் போது பார்த்தா 3 மணிக்கூர் கரெக்டாக இருக்கும். இப்படி தினமும் கர்த்தருடைய நாமத்தை சோத்திரம் சொல்லுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 14வது வசனம், நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்துவிட்டு நீ உன் ஜெபத்தை ஏறெடுத்து பாரு, பதில் உடனே வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இவ்வளவு காரியமும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 நேரம் ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 4 நேரம் கண்டிப்பா, அதை மறக்காம வச்சிருக்கணும். நீ எந்த நிலையில எங்க இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய கடமை. ஒருவேளை நீ வெளியூர்ல, சில நாள்லாம் நாங்கள் இந்த கன்வென்ஷனுக்கு போய் மாட்டிக்கிடுவோம். இரவு ஜெபம், உறக்கமே வராது, மனசு திக்குன்னு அடிக்கும். ஐயோ, ஒரு சோத்திர பலி புக்க மனைவியை திட்டுவான், அவன் நம்மகிட்ட வருத்தப்படுவான். ஒரு புக்கில் அந்த புக்கை எடுத்து வச்சிருக்க கூடாதா, கொட்ட முழிப்போம்.
உறக்கமே வராது. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பலிகளை, அவருக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யாம எப்படியா தூங்க முடியும்? மற்றபடி என்னை கவனிச்சு பாருங்க, 10 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணி படிச்சு முடிச்ச உடனே தூங்கிடுவேன். 2 மணி வரை 4 மணி வரை என்னை வெட்டி போட்டாலும் தெரியாது. அப்படி ஒரு உறக்கம் என்னை ஆட்கொள்ளும். அதுக்கு பிறகு 2 மணிக்கு அப்படியே முழிச்சு விடிய காலம் வர முடிச்சிடும். எவ்வளவு சந்தோஷமுங்க! கர்த்தர் நம்மளை எப்படி தரையில் விடுவார்? செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். அதான் கனி கொடுக்கிறது. சரி, 4 கனிகளை குறித்து நம்ம பேசினோம். இனி சுருக்கமாக நாம் எப்படி கர்த்தருக்குள் படரணும் என்பதை குறித்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15 முக்கியமான அம்சம். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மெய்யான திராட்சை செடி, அவர் தோட்டக்காரர். நாம எல்லாம் எப்படி கொடிகள். அல்லேலூயா. யோவான் 15:2. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சோத்ரம். எனக்கு அன்பானவர்களே, 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுங்கள், கனி கொடுங்கள் எப்படி சொல்லுங்க? தேவனுக்குள், பரிசுத்த ஆவிக்குள், இரட்சகருக்குள், பிதாவின் அன்புக்குள் பரிபூரணம் இருந்தால் தான் நீ கனி கொடுக்க முடியும். எல்லாரும் சொல்றாங்க ஊழியம் தானே சேரலாம். பரிசுத்த ஆவிக்குள் பரிபூரணப்படணும். அவர் செடி, நம்ம கொடி. மறந்துடாதீங்க, செடியானதுக்கு மேல கொடியானது அந்த செடியில ஐக்கியப்பட்டு வளர்ந்தாதான் செடியில இருந்து வரக்கூடிய சத்தை உறிஞ்சி கொடி கனி கொடுக்க முடியும். தானா கொடி செயல்பட்டா கனி கொடுக்க முடியாது, வாடி போய்விடும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? அடிப்படையே பரிசுத்த ஆவியானவர் தாங்க. ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி, ஒரு குடும்பத்தினுடைய மேன்மையின் ஆதாரமே பரிசுத்த ஆவியானவருடைய வெற்றில தான் இருக்கிறது. நீ மாமிசத்துல எதுவுமே செய்ய முடியாது. நத்திங். கர்த்தருடைய ஊழியம் அவ்வளவு விளையாட்டு காரியம் கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவை, ஓம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவை, ஓம்
நேசமுகம் என்று கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. யோவான் 15:5 நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. அல்லேலூயா. 6வது வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அன்பானவர்களே, ஒருவேளை யாருக்காவது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? முதலாவது, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை பூரணப்படுத்தும். அவர் இல்லாமல் பிசாசு நெருங்க விட மாட்டான். அவன் நோண்டுவான். வெறுமே அவனை போராட முடியாது. நமக்கு 2 பேர் நம்மளை கவனிக்கிறாங்க, 2 லென்ஸ் நம்மளை பார்க்குது, 2 கேமரா நம்மளை பார்க்குது. ஒன்று ஆண்டவர், ஒன்று பிசாசு. நீ சும்மா ஆண்டவருடைய ஆயுதம் நம்மகிட்ட இருந்தாலே நோண்டி பார்க்குறான், எங்கேயாவது விழத்தட்டலாமான்னு சொல்லி. வெறுமையாக போய் நின்றுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா ஆண்டவரே இன்னைக்கு யாருக்கோ பேசுகிறார். அப்போது உனக்கு இருக்கிற ஆசையை நீ நிறைவேற்றணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை உனக்கு தேவை. அவரே திரும்ப திரும்ப சொல்கிறார், ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அந்த 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, எல்லா போராட்டம் நம்ம வெற்றியின் போராட்டம். இப்போது 10 பேர் ஒரு போராட்டத்திற்கு ஒரு ஓட்டம், 100 மீட்டர் ஓட்ட பந்தயம், 10 பேர் கலந்து போகிறோம். மனுஷர் ஏற்படுத்துகிற அந்த 100 மீட்டர் ஓட்டத்துக்கு 3 பேருக்கு பிரைஸ் உண்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் 10 பேரும் ஓடுனா 10 பேருக்கும் பிரைஸ் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பிரயாசப்படணும். மாமிசத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. மாமிசத்தை வெறுக்கணும், அழிக்கணும், தியாகம் பண்ணணும், கிரயம் கொடுக்கணும். கொடுத்தால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீ ஆயத்தப்பட முடியும். ஆவியானவர் திடீர்னு யாருக்குள்ளேயும் இறங்க மாட்டார். இறங்கிட்டார்னா விலக மாட்டார். அவருடைய ஸ்பெஷல் குணம் அது. பார்த்து தான் இறங்குவார். நம்ம இந்த இப்பவும் நான் ஒரு சில பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறத பற்றி நான் பரிசீலனை பண்ண போகிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் கொடுக்கணுங்கிறது தான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு நானும் பரிசுத்த ஆவிக்கு இந்த ஞானஸ்தானம் கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு பாப்பாவை குறித்து எனக்கு ரொம்ப மனசு, நான் எதிர்பார்த்த கனி அங்கே இல்லை. அதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனை. அது நானாக இருந்தாலும் அப்படி தான், கொடுக்கறத குவாலிட்டியாக செய்வோம். கண்டமணிக்கு வர ஆள் போகிற ஆளெல்லாம் பிடிச்சி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இங்கே என்ன அப்படி ஒன்றும் ஆண்டவருடைய நாமம் அப்படி இல்லை. பார்த்தான் செய்யணும். பரிசுத்த ஆவி, அந்த ஆவி அந்த 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 அதுக்கு விலக்கரையும் கொடுத்து அவரை முதலாவது உறுதிப்படுத்தி இருதயத்தில் வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற வேலையை செய்து பாருங்க. வேற ஒன்றும் வேண்டாங்க. இராணுவத்துக்கு போகிறோம், வெறுங்கையாக போய் நின்றுக்கிட்டு இராணுவத்தில் செய்ய முடியாது. துப்பாக்கி AK-47 போனால் தான் அங்கே இராணுவத்தில் மேற்கொள்ள முடியும். நான் வந்துட்டேன் என்னையும் சேர்த்துடுங்கன்னா முடியாது. அதே போல் சில காரியம் அன்பானவர்களே. ஆனால் அந்த ஐக்கியத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அதை விட்டு விலகவே மாட்டீங்க. அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற பேரின்பம். 2 நாள் இரவு ஜெப கூட்டம். அங்கே போனால் அவங்க ஒரு டீ கூட தரல, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இங்கேருந்து நாங்கள் ஒரு சைஸாக போனோம். என் மனைவி கொஞ்சம் அறிவு கூடுதல். சொன்னாங்க ஏதாவது, நானும் சும்மா இருடி, இரவு ஜபத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, எப்படியும் 2 இட்லி தராமையாக விடுவாங்க. இவ சொன்னா
எதுக்கும் நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பேசாமல் நீங்கள் தான் தொண்டைக்கிளியே கத்த போகிறீங்க அப்படின்னு போகிற வழியில் நாங்களும் ஒரு யதார்த்தமாட்டு ஒரு 2 இட்லியை தின்னனால தப்புனோம். அங்கே போன ஒரு டீ கூட, டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம், ஓகே ரைட். விடிய எப்படி இருக்கும்? இந்த தொண்டையெல்லாம் சுடுதண்ணிக்கு ஏங்கிச்சு, ஏதாவது தந்தா சுட. ஆனால் அதில் நடக்கிற விதங்கள், அந்த ஆராதனை, அந்த வார்த்தை, அந்த 2 பாட்டை பாடி கையில் தந்துட்டாங்க. 10 மணிக்கு நைட்டு 1:15 வரை முடிச்சிருங்க. அப்புறம் முடித்த பிறகு கொஞ்சம் மிச்சர் கிடச்சி, இப்படி போல் கொஞ்சம் மிச்சரும் 2 பிஸ்கட்டும் கிடச்சி. காப்பியெல்லாம் பால் கிடைக்கலையா? சரி, அது இருக்கட்டும். ஆனா அதை விட சந்தோஷம், என்ன சந்தோஷம் தெரியுமா? நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அன்பை பாட பாட, அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. ஹல்லேலூயா. எங்க மனைவி கேட்குறாங்க, எப்போங்க அடுத்தால இரவு ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க? அல்லேலூயா. உண்மையிலே அதில் இருக்க அந்த கார் ஓட்டிக்கிட்டு அந்த ராத்திரி அந்த 2 மணிக்கு எல்லாம் ஊரே அசந்து, காட்டு மிருகமும் நாட்டு மிருகமும் குறுக்க கிராஸ் பண்ணுற அந்த 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 களக்காடு, சேர்மாதேவி, அந்த மாதிரி ஏரியாவில் அப்படி தனிமையில் அப்படி வரும்போது நானும் மனைவியும் அப்படி ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கனி கொடுக்கிறதுனால தேவனுக்கு மாத்திரம் சகாயம் அல்ல அன்பானவர்களே, அதிலே கிடைக்கிற பேர் என்பதை ருசிச்சு பார்த்தாதான் தெரியும். அல்லேலூயா. கடைசியாக பிரியமானவர்களே, அப்போ இவ்வளவு நம்ம கனி கொடுக்கும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சகாரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். நீ மட்டும் பரிசுத்த ஆவியை மானானதை நீரோட வாஞ்சித்து கதறுவது போல அந்த ஆவியை பெற்று கர்த்தருக்கு தொண்டு செய்யும் போது கர்த்தர் சும்மா இருந்தது போல இனி இருக்க மாட்டார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில வந்த கஷ்டம், நஷ்டம், மனுஷனுடைய போராட்டம், பரிகாசம், நிந்தை, என்னைக்கு என்னுடைய குட்டு வெளிப்படுமோ தெரியலையே, என்னைக்கு நான் இந்த மக்களுக்கு முன்னால அவமானப்பட்டு போறேன்னு பயந்து பயந்து சாகரா பாரு. இந்த பயத்தை ஒன்னிலிருந்து அப்படி தூசிய உதறுகிறது போல என் நேசர் உதறி போடுவார். அவர் சொல்லுகிறார், நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு, சகாரியா 8:12 சொல்லுகிறது, விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ மட்டும் ஜெயம் எடுக்கிற மகனாக, ஆண்டவருக்குள் சாதிக்கிற பிள்ளையாக அந்த எல்கையை பிடிச்சு பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்திலே சுமந்து கொண்டு கர்த்தருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மனதாய் இருந்து உன் காலை முன் வைப்பாயானால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பூர்வமானது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்தை உன் எதிராளி பிசாசு தலைகளை நின்னாலும் டச் பண்ண முடியாது. எதிராளி எவ்வளவு தூரம் பெருகினாலும் நீ ஆசீர்வாதத்திலே வலதுபுறம் இடதுபுறம் பெருகி கொண்டே இருப்பாய். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, ஆமோஸ் மூலமாக கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆமோஸ் 9வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளின் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தாழ்த்தி மாமிச சிந்தையை அழித்து சுயத்தை வெறுத்து ஆவிக்குரிய சிந்தையிலே தேவனுடைய நற்கிரியை செய்ய சுத்த மனதாய் நீ இருக்கும் போது கர்த்தர் உனக்கு, உன் சம்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் சொன்னதை செய்கிற தேவன்,
திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், அவைகளுடைய பழரசத்தை குடிப்பாய், தோட்டங்களை உண்டாக்குவாய், அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக அந்த ஆமோஸ் 9:15, அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். எந்த இடத்திலே நீ வாசம் பண்ணுகிறாயோ அதே இடத்துல உன்னை, உன் சம்பத்துகளையும் தலைமுறைகளையும் அவர் தலை நிமிர செய்து வர்த்திக்க செய்வார். அவர் அப்படி தாவீது ராஜாவுக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்தார். என்னுடைய வருகை மட்டும் உன் சந்ததி அல்லேலூயா நிறைந்து நிலைத்திருக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன் சொல்லுகிறார். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் குறிப்பிட்ட பரிசுத்த வேதத்தில் அமுக்கி வைத்திருக்கிறார். சமயமாகிவிட்டது. கடைசியாக சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவன் எங்களுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:15, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புசியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்போமா? தேவ சமூகத்தில் எழும்போமா? காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. கரங்களை தட்டி உற்சாகமாய், காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் நம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. கண்மலைகள் பிளக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பிளக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. அப்படியே வலது கரத்தை தூக்குவோமா? ஆண்டவரே, ஐயா, நாங்கள் கனி கொடுக்க விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்கள் உள்ளம் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல அப்பா உமக்கு சேவை செய்ய துடிக்கிறது. இரக்கம் செய்யும் பரிசுத்த ஆவியினுடைய ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, வெறுமையாய் ஊழியம் செய்ய முடியாதுப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை தாரும். யார் யாரெல்லாம் ஊழியம் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, கனி கொடுக்க பிரியப்படுகிறார்களோ, ஆண்டவரே, முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாய்
கரைத்திரை பிழையற்றவர்களாய் ஆண்டவருக்கு சொந்த ஜனமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நற்கிரியை செய்கிற கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, நற்கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, அல்லேலூயா, ஆவியின் கனியை கொடுக்கிறவர்களாய், சோத்திர பலி கனி இடுகிறவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சி உடையவர்களாய், சாட்சி பெற்றவர்களாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகித்து உமக்கு ஆண்டவரே எதிர்கொண்டு வர காத்திருக்கிற புத்தி உள்ள கனிகளை போல ஆண்டவர் மணவாளனாகிய இயேசு மத்திய வானில் எப்போது வருவார், அவரை எதிர்கொண்டு ஆயத்தமாக காத்திருக்கிறோம் என்று சொல்லி கரைத்திரை பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், சத்துவத்தை தாரும். எங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றும் அப்பா. வெறுமையான கொடியாக மாறிவிடாதபடி ஆண்டவரே, செடியாகிய உம்மீது படர்கிற ஆண்டவரே கொடியாக நாங்கள் மாறி அதிலே கனி கொடுத்து ஏராளமாய் தாராளமாய் அப்பாவை திருப்திப்படுத்த உதவி செய்யும் கர்த்தர். இந்த ஜெபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தாவே, ஆமோஸ் 9:15 அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தரை கொண்டு ஆணையிட்டு சொன்னீரப்பா. நோய் நொடி ஆண்டவரே, பிரச்சனை, போராட்டம், வெறுமை, கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், ஏமாற்றம், மாறாவின் கசப்பு, இப்படியாய்ப்பட்ட உலகத்துக்குரிய ஆண்டவரே உபத்திரம் ஒன்றும் விசுவாச பிள்ளைகளாய் எங்களை சேதப்படுத்தாதபடி ஏதாயிலும் எங்கள் சரீரத்திலோ எங்கள் குடும்பத்திலேயோ இருக்குமானால் வேரோடு பிடுங்கப்பட்டு தள்ளுண்டு போய் புது பலனடைந்து ஆண்டவரே நோயற்றவர்களாய், திடன் பெற்றவர்களாய், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சி உடையவர்களாய், நற்கனி கொடுக்கிறவர்களாய், சாதிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றி உமக்கு சொந்த சனமாய் வைத்து விட்டதற்காக சோதரம். உம்முடைய சத்திய வசனம் எங்களுக்குள்ளே நிறைவேறப் போகிறதப்பா. நீர் சொன்ன வார்த்தை, வாக்கு தத்தத்தை நாங்கள் நிறைவேற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் பிழைத்து சுகித்து சாட்சியாக இருப்போம். நாம மட்டும் மகிமைப்படட்டும்.